நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியாக பார்த்துகிறோம். தமிழகம் முழுவதும் காலி மது பாட்டில்கள் பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துகிறோம். எங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். தமிழகத்தில் சுற்றுலா மலைப்பகுதிகளில் மதுபான பாட்டில்கள் வீசப்படுவதை தடுக்க ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபாய் அதிகம் வைத்து விற்பனை செய்துவிட்டு காலி பாட்டில்களை திரும்ப தரும் பட்சத்தில் அந்த 10 ரூபாயை திரும்ப அளிப்பது என்ற காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை அமல்படுத்த சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு உத்தரவிட்டிருந்தது. மேலும் இந்த திட்டத்தை மாநிலம் முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்குகள் நீதிபதிகள் எம் சதீஷ்குமார், டி பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்பொழுது தமிழகம் முழுவதும் உள்ள 28 மாவட்டங்களில் மதுபான பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 3 மாவட்டங்களில் பாதி அளவு அமல்படுத்தப்பட்டுள்ளதாக கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் தெரிவித்தார். மேலும் 7 மாவட்டங்களில் இந்த திட்டத்தை எதிர்த்து டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் நடத்துவதால் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அனைத்து மாவட்டங்களிலும் நீதிமன்றம் உத்தரவிட்டபடி முழுமையாக இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் QR கோடு முறையிலும் இந்த திட்டம் அமல்படுத்த மீண்டும் டெண்டர் கோரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அப்பொழுது குறிப்பிட்ட நீதிபதிகள் பண்டிகை காலங்களில் டாஸ்மாக் விற்பனை 1000 கோடி என சாதனை படைப்பதாகவும், ஆனால் இந்த திட்டத்தை அமல்படுத்துவதில் என்ன பிரச்சனை என கேள்வி எழுப்பினர். இனிமேல் கால அவகாசம் வழங்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை பிப்ரவரி மாதத்திற்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.